எல்லா ஃபேமிலியிலுமே இப்போதைக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கரண்ட் பில்லு, காய்கறிகள், அப்புறம் பெட்ரோல் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது. ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாமே பார்த்து இந்த அரசாங்கம் செய்கிறது நல்லது. மின் கட்டண உயர்வு என் பேர் கிருஷ்ணன். மின் கட்டண உயர்வு ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது. நடுத்தர குடும்பத்துக்கும் அடித்தட்ட குடும்பத்துக்கும் ரொம்ப கஷ்டம். அதுவும் இது போல் வந்து ஒரு வரமுறை இல்லாமல் அப்பப்போ மின் கட்டணம் உயர்த்துறது ரொம்ப கஷ்டம். மின் கட்டணம் இல்லை, எல்லாமே உயர்த்திருக்காங்க. இதில் மின் கட்டணம் இன்னும் சுமையை ஜாஸ்தியாகுது. ஒருமா என்ன சார் பண்ணலாம்? இதே தொடரலாமா இல்லை பேச்சு இருக்கிறதையும் குறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டாயம் குறைக்கணும். இதே தொடர்றதுக்கே நாங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறோம். குறைக்கணும். இதுதான் உங்களோட கோரிக்கை? ஆமாம், நிச்சயமாக. மின் கட்டண உயர்வு எல்லா மக்களையும் பாதிக்கிறது. நடுத்தர குடும்பம், அடித்தட்டில் இருக்கிற குடும்பம், அப்பர் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கும் சரி, பிஸ்னஸ் பீப்புளுக்கும் சரி, எல்லாருக்குமே they are affecting so much. So it is better to give some concession or reduce the EB bills. Okay? கட்டணம் உயர்வாயிருக்கு. ஆமாங்க. இல்லை, இது சரிப்பட்டு இல்லை. ஏன்னா டொமெஸ்டிக் இது வந்து கம்மி ஏற்றினது தப்பு. கமர்ஷியல் ஏற்றலாம். ஏன்னா எல்லாம் விலைவாசி ஏறுறப்போ வந்து கமர்ஷியலில் கொஞ்சம் இபி பில் ஏறினாலும் பிரச்சனை இல்லை. டொமெஸ்டிக்கில் ஆல்ரெடி எல்லாம் விலைவாசி தலை மேலே போயின்னு இருக்குது. இதில் இபி வந்து ரெகுலர் ஐட்டம் டெய்லி யூஸ் பண்ணுறது 100 யூனிட்ஸ்க்கு கீழே தான் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. மினிமம் யூனிட்ஸே 100 மேலே தான் எல்லா வீட்லேயும் ஆகும். இப்போ இருக்கிற இடத்துல எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த கட்டணம் வந்து கம்மி பண்ணியே தான் ஆகணும். இன்னும் கம்மி பண்ணுறதை விட்டுட்டு இன்னும் ஏற்றுனது ரொம்ப தப்பு. உங்களோட கோரிக்கை என்ன சார்? அட்லீஸ்ட் அந்த கட்டணமையாவது வச்சுக்கலாம். கம்மி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஏற்ற வேண்டாம். அப்படி ஏற்றணுன்னாலும் கமர்ஷியல் யூனிட்ஸ்க்கு ஏற்றலாம். எது சார் சொல்ல வரீங்க? இப்போ ஏற்றிருக்காங்களே, இதே தொடரலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, தொடரக்கூடாது. இது முன்னாடி இருக்கிற கட்டணம் இல்லைன்னா அதோட கம்மி கூட பண்ணலாம். இன்னும் டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும், வீடுங்க பொறுத்த வரைக்கும், கமர்ஷியல் பொறுத்த வரைக்கும் ஏற்றலாம். ஏன்னா எல்லாம் விலைவாசி ஏறுறது. அண்மையில் மின் கட்டணம் உயர்வாயிருக்கு. ஆமாம். பற்றி உங்களோட கருத்து என்ன? சாமானிய மக்களுக்கு ரொம்ப கஷ்டமானது சார் இது. நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கரண்ட் பில்லு வந்து கூடினது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து பாதிப்பு தான். இது அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதிப்பு தான். கவர்மெண்ட் வந்து இது வந்து சரியான முறையில் வந்து குறைச்சி மக்களுக்கு நல்லது செய்யணும். நன்மையை நாடுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க. மற்ற விஷயத்தில் இது பண்ணுறாங்க. மக்களுக்கு கரண்ட் பில்லை தெரியாடி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போகிறாங்க. சமீபத்தில் தான் உயர்த்தினாங்க கரண்ட் பில்லு. இப்போவும் அதிகமாக உயர்த்தியிருக்காங்க. இது சாமானிய மக்களுக்கு கடும் பாதிப்பு தான். இது விலைவாசியும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மக்களுக்கு போதாத இது ஒரு கரண்ட் பில் வேறு உயர்த்தினது வந்து ரொம்ப மக்களுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் நார்மலாக எவ்வளோ கரண்ட் பில் கட்டுவீங்க? இப்போ ஏற்றிருக்கனால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏறும் நீங்கள் நினைக்கிறீங்க? மாதம் நாங்கள் வந்து இருக்கிறது வந்து கரண்ட் பில்லு அட்டை இல்லை எங்களுக்கு வந்து. கரண்ட் பில்லுனா யூனிட் கணக்கில். ஆமாம், அதுவே மாதம் 500 கட்டுறோம். இப்போ இனி கரண்ட் பில்லு வந்துன்னா இன்னும் 700-800 மாதத்தில் 800 கிட்ட. நாங்கள் வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறாரு. இன்னும் ஒரு நாளைக்கு 500 சம்பளம் கிடைக்கும், அதான் 600 சம்பளம் கிடைக்கும். இது கரண்ட் பில்லே இந்த மாதிரி கொடுக்கும்போது நாங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது தெரில எங்களுக்கு. எல்லா மக்களுக்குமே இது கஷ்டம்தான். இது இப்போ உங்களுக்கு யூனிட்டுக்கு மேலே காசு ஏற்றுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இவங்க கவர்மெண்ட்டு அதிகமாகும்போது அவங்களும் ஏற்றி தானே ஆவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஓனர்ஸ் என்ன செய்வாங்க? அவங்க வந்து கவர்மெண்ட் மேலே இது பண்ணுவாங்க. ஓனர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? ஒரேடியாக கவர்மெண்ட் தான் ஏற்றினாலும் நாங்கள் உங்கள்கிட்ட அதிகமாக கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆகுதுன்னுப்பாங்க. அதை நம்ம எதுவும் கேட்க முடியாது. நாங்கள் இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்குல்ல எங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ.